Hello students, welcome back to Sapphire Blue Chem Spark. இன்னைக்கு செஷன்ல நாம கிளாஸ் 12 ஸ்டேட் போர்ட் கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டர் 7 அதுல இருந்து எவாலுவேட் யுவர் செல்ஃப் அது மட்டும்தான் பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் புக்கோட பேக் சைட்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸசைஸ் கொஸ்டினை நீங்க புக்கை வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எவாலுவேட் யுவர் செல்ஃப் அதுல இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி சொல்றேன். ஓகே, பேஜ் நம்பர் 217. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா, A it gives product. The time taken for 60% decomposition of A is 40 minutes. 60% A decompose ஆகிறதுக்கு அது எடுத்துக்கிற டைம் 40 மினிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா T half of the reaction என்ன அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் K ஈக்குவல் டு 2.303 by T into log of A0 by A. A0ன்றது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், ஏன்றது the concentration at time T. 40 மினிட்ஸா இருக்கிற போது அதோட கான்சன்ட்ரேஷன் என்ன அதை தான் நாம கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டாங்க, டீகம்போசிஷன் ஆஃப் A is obtained up to 60%. 60% டீகம்போஸ் ஆகி போயிடுச்சு. அப்ப ரிமைனிங் எவ்வளவுதான் இருப்பாங்க, 40% தான் ரியாக்ஷன் மிக்சர்ல இருக்கும். அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் பர்சன்டேஜ்ன்றதுனால 100ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுல 60% டீகம்போஸ் ஆயிடுச்சு. அப்ப 100 - 60 ஈக்குவல் டு 40%. இப்போ இந்த டேட்டாவை எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா K ஈக்குவல் டு 2.303, T எவ்வளோ 40 மினிட்ஸ், லாக் ஆஃப் 100, A0 equal to 100 கொடுக்கணும் and A equal to 40. இதை இன்னும் நாம simplify பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 2.303 by 40 into log of 0 cancel பண்ணிரலாம், 10/4 கிடைக்கும். So 10/4 நாம simplify பண்ணோம்னா 2.5. So log 2.5க்கு ஆன்சர் 0.3979. 2.5 logல 25 under 0க்கு பார்க்கணும். பாயிண்ட்டுக்கு முன்னால இருக்கிற கேரக்டரிஸ்டிக் வேல்யூ 2 தான் இருக்கு. அப்ப கேரக்டரிஸ்டிக் 0ன்னு எடுத்துப்போம். So we will write K equal to 2.303 by 40 into 0.3979. So இப்போ இவங்களை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா we will get what is K. We are getting 0.02290. So this is first order reaction. அப்ப யூனிட் நமக்கு செகண்ட் பவர் -1. ஏன்னா 40 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோமா. ஸோ நியூமரேட்டருக்கு போறப்போ தட் மேக் செகண்ட் பவர் -1. இப்போ நம்ம K கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த K நம்ம எப்படியும் எடுத்துக்கலாம். we can take it as 2.29 into 10 power -2 second power -1 எடுத்துக்கலாம். Now we have to find out what is T half. அப்ப T half க்கு ஃபார்முலா என்ன, T half equal to 0.693 divided by K. So this is equal to 0.693 divided by 2.29 into 10 power -2. இந்த 10 power -2 நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 69.3 கிடைக்கும். ஏன்னா 10 power -2 மேல போறப்போ 10 power +2. அப்ப இந்த டேர்ம 100ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 69.3ன்னு வந்துடும். இவங்களை நாம 2.29ஆல டிவைட் பண்ணணும். ஸோ இவங்களை சால்வ் பண்ணா we are getting 30.26 செகண்ட்ஸ் கிடைக்கும். So T half of this reaction is 30.26. இதுல எப்படி நாம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட்ன்றதை செக் பண்ணலாம்னா 60%க்கு 40 மினிட்ஸ் எடுத்திருக்கு. நமக்கு தேவை T halfனா 50% தான். அப்ப 50%ன்றப்போ 40 மினிட்ஸை விட நாம கால்குலேட் பண்ற டைம் லெஸ்ஸா இருக்கணும். So that is about 30.26. So நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர் கரெக்ட்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். Okay, the first question over. Second question போனோம்னா rate constant is given. In the rate constant 2.3 into 10 power -4 per second. This is also for a first order reaction. இதுல இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 0.01 மோலார். என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 hour கழிச்சு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A ரியாக்ஷன்ல எவ்வளவு இருக்கும் அதை தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம A தான் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ கொடுத்திருக்கிற டேட்டாவை நாம எங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அதுக்கு முன்னால ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் பெர் செகண்ட்ல இருக்கு, பட் டைம் நமக்கு 1 hourன்னு இருக்கு. அப்ப டைமை நம்ம செகண்ட்ஸ்ல மாத்தணும். ஸோ T ஈக்குவல் டு 1 hourக்கு நமக்கு 60 மினிட்ஸ் கிடைக்கும். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட்ஸ். அப்ப 60 into 60 ஈக்குவல் டு 3600 செகண்ட்ஸ்னு மாறும். இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா K ஈக்குவல் டு
2.303 divided by 3600 seconds into log of initial concentration 0.01 divided by concentration of A. So இப்போ நமக்கு தேவை K கொடுத்திருக்காங்க. So K equal to we can take 2.3 into 10 power minus 4. So இது எனக்கு second power minus 1. இப்போ நான் இந்த டேர்மை மட்டும் ரைட் சைட்ல வச்சுட்டு இந்த எக்ஸ்பிரஷனை ரீஅரேஞ்ச் பண்றேன். So we are getting log of 0.01 divided by concentration of A equal to 2.3 into 10 power minus 4 into 3600 divided by 2.303 கிடைக்கும். So இவங்களை நாம சிம்பிளிஃபை பண்ணணும். அடுத்தது இந்த பக்கம் log of 0.01 by A இருக்கா, அவங்களை இந்த பக்கம் பார்க்கலாம். log of 0.01 divided by concentration of A. இது டிவிஷன்ல இருக்கு. அப்ப நாம டிவிஷன் ரூல் கொடுத்தோம்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். So we can write 0.01 minus log of concentration of A னு கிடைக்கும். இப்ப 0.01 எப்படி எடுத்துக்கலாம்? log of 10 power minus 2 minus log of concentration of A னு எடுத்துக்கலாம். So we can take it as இதுக்கு நம்ம பவர் ரூல் அப்ளை பண்ணலாம். அப்ப minus 2 of log 10 minus log of A னு கிடைக்கும். log 10 equal to 1. அப்ப இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு minus 2 minus log of concentration of A னு கிடைச்சிரும். So இங்க யூனிட் பார்த்தோம்னா இவங்க செகண்ட் பவர் மைனஸ் 1, இவங்க செகண்ட். ஸோ செகண்ட் பவர் மைனஸ் 1 செகண்ட் கேன்சல் ஆயிடும். இப்போ நாம இவங்களை சால்வ் பண்ணா 3595 into 10 power minus 4. இப்போ 10 பவர் மைனஸ் 4னா டிவைடட் பை 10,000. அப்ப இந்த 3595 10,000 டிவைட் பண்ணோம்னா we are getting 0.3595. இப்போ லெஃப்ட் சைட்ல யார் இருக்காங்க? minus 2 minus log of concentration of A equal to 0.3595. So இப்போ நாம இந்த எக்ஸ்பிரஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். அப்ப log A is equal to 0.3595 minus log அந்த பக்கம் போகுது 0.3595 இந்த பக்கம் வருது. அப்ப இவங்க மைனஸ், இங்க இருக்கிறவங்களும் minus 2, that is equal to minus 2.3595 னு கிடைக்கும். இப்ப இவங்களுக்கு நாம ஆன்டிலாக் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு இருக்கிற ஆன்சர் log A. அப்ப log A ல இருந்து நம்ம ஆன்டிலாக் எடுத்தோம்னா so A equal to antilog of minus 2.3595. so antilog நெகட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வந்ததுன்னு சொன்னா இங்க ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த minus 2வை நாம இப்படி பிரிச்சு எழுதலாம். minus 0.3595 சேம் சைன் இல்லையா? பிளஸ் இவங்க கூட ஒரு 1 ஆட் பண்ணணும், ஒரு 1 லெஸ் பண்ணணும். இப்ப -2 -1 ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா நமக்கு -3 கிடைச்சிரும். இப்ப இந்த +1ல இருந்து 0.3595 லெஸ் பண்ணணும். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? -3. 10ல 5 போனா 5, 9ல 9 போனா 0, 9ல 5 போனா 4, 9ல 3 போனா 6 னு கிடைச்சிரும். அப்ப ஆன்டிலாக் ஆஃப் -3.6405 இவங்களுக்கு தான் நாம ஆன்டிலாக் பார்க்கணும். அப்போ 64 under 0 under 5 அவங்களுக்கு ஆன்டிலாக் பார்த்தோம்னா இந்த -3 நம்ம 10 to the பவருக்கு எடுத்துட்டு போயிடலாம். 64 under 0 under 5 அவங்களுக்கான ஆன்சர். ஸோ இங்க நாம ஆன்டிலாக் எழுதுற போது ஒரு பிளேஸ் தள்ளி தான் பாயிண்ட் வைப்போம். அப்போ தட் மேக்ஸ் 4.37 into 10 power minus 3 மாறும். அப்ப கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A that is equal to 4.37 into 10 power minus 3 molar. ஏன்னா இங்க இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் மோலாரிட்டியில கொடுத்திருக்காங்க. ஸோ தட் மச் மோலார்னு கொடுத்துடலாம். தட்ஸ் ஆல் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். Write the rate expression for the following elementary reaction. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ரியாக்ஷனையுமே நம்மள எலிமெண்டரி ரியாக்ஷனா கன்சிடர் பண்ண சொல்றாங்க. எலிமெண்டரி ரியாக்ஷன் சொன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த ரியாக்டன்டோட நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அந்த ரியாக்டன்டோட ஆர்டரா கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப இந்த ரியாக்ஷனுக்கு நாம rate expression எழுதணும்னா we can write rate equal to rate constant into concentration of A. இவங்க எத்தனை டைம் இருக்காங்க? 3 times. and concentration of B2 இவங்க எத்தனை டைம்ஸ் இருக்காங்க? 5 times. so this is what rate law expression for first one. second one எடுத்துக்கிட்டோம்னா x2 ஒரு டைம் இருக்கு, y2வும் நமக்கு ஒரு டைம் தான் இருக்கு. அப்ப இவங்களுக்கு rate expression rate equal to rate constant into x2 power 1 y2 power 1 னு கிடைச்சிரும். ஒருவேளை இது ஒரு வெல் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்
ஒரு ஓவரால் ரியாக்ஷனா இருந்ததுன்னா கண்டிப்பா அங்க நாம என்ன செய்யக்கூடாது, இந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை அதனுடைய ஆர்டர் ஆஃப் த ரியாக்டன்ட்டா எடுக்க கூடாது. ஏன்னு கேட்டா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் குவான்டிட்டி. எக்ஸ்பெரிமெண்ட் பேசிஸ்ல தான் கண்டுபிடிக்க முடியும். ரியாக்ஷனை பார்த்த உடனே ஆர்டர் கண்டுபிடிக்க முடியாது. The next question, x plus y it gives product. Actually இது பேஜ் நம்பர் 212ல இருக்கு. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் குவாட்ரப்பிள்ஸ் ஆனதுன்னா, குவாட்ரப்பிள் அப்படின்னா 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப ரேட் ஆஃப் ரியாக்ஷன் 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயம் எக்ஸ் ஒய் ரெண்டு பேருமே குவாட்ரப்பிள்ஸ், ரெண்டு பேருமே 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா find the order corresponds to x and y. எக்ஸுக்கு என்ன ஆர்டர் இருக்கும், ஒய்க்கு என்ன ஆர்டர் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்ததுக்கு ஃபர்ஸ்ட் நாம ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதணும். ஸோ ரேட் ஈக்குவல் டு கே இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் டு த பவர் எம் ஒய் டு த பவர் என்னன்னு எடுத்துக்கலாம். இங்க ரியாக்டன்ட் எக்ஸ் ஒய்னு கொடுத்துருக்கிறதுனால நான் ஆர்டர் அவங்கள எம் என்னன்னு எடுத்துக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, x 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுற போது ரேட் எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, 8 டைம்ஸ். அப்ப நான் என்ன எழுதலாம், rate is increased by 8 times when x is increased by 4x times. So that gives, so 4x power m y power n ன்னு கொடுத்துறேன். இப்ப அடுத்த எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்திருக்காங்க, the rate of reaction increased by 16 times but x உம் y உம் எத்தனை டைம் இன்க்ரீஸ் ஆகுது, 4 டைம்ஸ். அப்ப 4x power m 4y power n ன்னு கிடைச்சிருது. 8 equal to k into 4 power m x to the power m y to the power n. அடுத்த எக்ஸ்பிரஷன் எப்படி எடுத்துக்கலாம், 16 equal to k into 4 to the power m x to the power m 4 to the power n y to the power n ன்னு கிடைச்சிரும். இப்ப ரெண்டு பேரையும் டிவைட் பண்ண போறோம். So this is first equation, this is second equation. So 2 divided by 1 அப்ப கொடுத்தோம்னா 16 divided by 2 equal to k of இந்த x power m y power n ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க, k k கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு 4 to the power m 4 to the power n divided by 4 to the power m 1 to the power n ன்னு கிடைக்கும். அப்போ 4 to the power m 4 to the power m cancel ஆயிடும். அப்போ this becomes 4 to the power n ன்னு மட்டும் வரும். So இங்க நமக்கு என்ன கிடைக்கும், 16 by 2 equal to 8. This is equal to 4 to the power n. இப்போ 8 equal to 4 power n. பவரை ஈக்குவேட் பண்ணணும். பவரை ஈக்குவேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யலாம்னா பேஸை ஈக்குவலா மாத்தணும். அப்ப I can write 2 to the power cube equal to இந்த 4 நான் ஸ்கொயர் பண்ணேனா I can write 2 square power n ன்னு வந்துரும். அல்லது I can take 2 power 3 equal to 2 to the power 2n ன்னு மாறும். இப்ப நான் பவரை ஈக்குவேட் பண்ணினா or n equal to 3 by 2. அப்போ order that corresponds to y is 3 by 2. So first value n corresponds to 3 by 2 ன்னு calculate பண்ணிட்டோம். இப்போ இந்த x plus y gives product அவங்கள மட்டும் நாம தனியா எடுத்தோம்னா we can make one expression. So இதுக்கு நாம ரேட் எழுதணும்னா rate equal to k of x power m y power n ன்னு கிடைச்சிரும். இங்க n equal to என்னன்னு கால்குலேட் பண்ணியாச்சு, 3 by 2. அவங்கள நாம இந்த எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா rate equal to k into concentration of x to the power m y to the power 3 by 2 ன்னு கிடைச்சிரும். இப்ப இந்த ஈக்குவேஷனை நாம தேர்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம். இப்ப n வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்ப 1 by 3 equal to என்ன வருதுன்னு கால்குலேட் பண்ணலாம். அப்போ 8 rates divided by rate equal to first equation k of 4 power m x to the power m y to the power n equal to 3 by 2 substitute பண்ணிட்டோம். Then divided by k of x to the power m y to the power 3 by 2. இப்போ y to the power 3 by 2 y to the power 3 by 2 cancel, k k cancel ஆயிடும், rate cancel ஆயிடும். அப்ப நமக்கு கிடைக்கிறது 8 equal to 4 power m. அப்ப 8 equal to 4 power m னா திரும்ப 8 2 to the power 3 ன்னு எழுதலாம், 4 2 ஸ்கொயர் ன்னு எழுதலாம். இப்போ நம்ம என்ன செய்யணும், பவரை ஈக்குவேட் பண்ணணும். So 2m equal to 3 or m equal to 3 by 2. அப்போ
the order corresponds to x 3 by 2 and the order corresponds to y 3 by 2. Therefore, the rate expression rate equal to k into concentration of 3 by 2 and y to the power 3 by 2. That's all. இப்போ overall order of the reaction calculate பண்ணனும்னா that makes overall order is equal to m plus n. So 3 by 2 plus 3 by 2 6 by 2 ரெண்டு பேரையும் கேன்சல் பண்ணோம்னா 3 அல்லது 3 by 2ன்றது 1.5. அப்ப 1.5 plus 1.5 equal to 3. Therefore, overall order of the reaction is 3. Page number 211. இந்த question actually previous discuss பண்ணேன், but actually அங்க equation balance பண்றதுல mistake ஆயிடுச்சு. So let us repeat the same question. So 2N2O5 that gives 4NO2 plus O2. 2 2s are 4 nitrogen, 4NO2. 2 5s are 10 oxygen, 4 2s are 8, 8 plus 2 10 oxygen. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு rate of disappearance equal to rate of appearance. அப்போ N2O5க்கு disappearance எழுதணும்னா இவங்களுடைய stoichiometric coefficient reciprocalல எழுதணும். அதே சமயம் concentration decrease ஆகுறதுனால நெகட்டிவ்னு கொடுக்கிறோம். இங்க ப்ராடக்ட் அப்பியர் ஆகுது, அதனால பாசிட்டிவ் கொடுக்கிறோம். NO2 ஓட கோஎஃபிஷியன்ட் 4, அப்ப ரெசிப்ரோக்கல் 1/4 d of NO2 by dt equal to ஆக்சிஜன் ஒரு தடவை தான் இருக்கு, அப்ப பிளஸ் d of NO2 by dt ன்னு கொடுத்துடலாம். இப்ப நமக்கு disappearance of N2O5 எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க. இதை பேஸ் பண்ணி NO2வும் O2வும் எவ்வளவு ஃபார்ம் ஆகும் அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்னா disappearance of N2O5 appearance of NO2க்கு ஈக்குவேட் பண்ணணும். அதே போல disappearance of N2O5 appearance of oxygenக்கு ஈக்குவேட் பண்ணணும். So அப்படி ஈக்குவேட் பண்ணோம்னா we can write first of all condition. So rate of disappearance equal to rate of appearance. இந்த ஸ்டேட்மெண்ட்டை satisfy பண்ணோம்னா இந்த மைனஸ் பிளஸ் எடுக்க வேண்டாம், ஏன்னா அது கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதான்னு தான் எடுத்துக்கும். அப்போ நம்ம half of d of N2O5 divided by dt equal to 1/4 of d of NO2 by dt ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு N2O5 ஓட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1/2 into 2.5 into 10 power minus 2. இங்க நம்ம NO2 ஓட appearance தான் பார்க்க போறோம். அப்ப 4 cross multiply பண்ணோம்னா 4/2 ன்னு கிடைக்கும். That is equal to d of NO2 by dt ன்னு வந்துடும். இப்ப இவங்களை நாம கேன்சல் பண்ணோம்னா 2 times. அப்ப 2 into 2.5. So appearance of NO2 is equal to 2 into 2.5, 5 into 10 power minus 2 mole per decimeter cube per second கிடைக்கும். இப்போ அடுத்து ஆக்சிஜனுக்கும் நைட்ரஜன் பென்டாக்சைடை ஈக்குவேட் பண்ணணும். So we can write. So d of O2 by dt equal to half into d of N2O5 divided by dt. இங்க ஆக்சிஜன் ஒரு தடவை தான் அதோட கோஎஃபிஷியன்ட். So we can take one time. அப்ப d of O2 by dt equal to 1/2 into concentration of N2O5 2.5 into 10 power minus 4. So 2ஐயும் 2.5ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 1.25 கிடைக்கும். So 1.25 into 10 power minus 4 mole per decimeter cube per second கிடைக்கும். So this is what appearance of nitrogen dioxide. This is appearance of oxygen. The next question. 2NO plus Cl2 it gives 2NOCl. இந்த ரியாக்ஷன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு டிஃபரண்ட் டேட்டா கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுக்கு ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதணும்னா ரேட் ஈக்குவல் டு K of NO power X Cl2 power Y. ஸோ நைட்ரிக் ஆக்சைடு அதனுடைய ஆர்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும், Cl2 அவங்களோட ஆர்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பெரிமெண்ட் 3 டிஃபரண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டால நைட்ரிக் ஆக்சைடு 0.1 டைம், குளோரின் 0.1 டைம் எடுத்தோம்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் 7.8 into 10 power minus 5 இருக்கு. அதே நம்ம நைட்ரிக் ஆக்சைட 0.2 ஆகும் குளோரினை 0.1 எடுத்தோம்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் 3.12 into 10 power minus 4 கிடைக்குது. தென் நைட்ரிக் ஆக்சைட 0.2 டைமும் குளோரினை 0.3 டைமும் எடுத்தோம்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் 9.36 into 10 power minus 4 கிடைக்குது. இப்போ நாம என்ன பண்ணணும், இந்த மூணு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி x என்ன y என்னன்னு கண்டுபிடிக்கணும் அண்ட் ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்னன்னு calculate பண்ணணும். So let us consider this is first equation, this is second equation, this is
தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும்னா சிமிலர் டேர்மை கேன்சலேஷன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? 2 divided by 1 கொடுத்தோம்னா we can take 3.12 into 10 power minus 4 divided by 7.8 into 10 power minus 5 equal to k into 0.2 power x 0.1 power y divided by k into 0.1 power x 0.1 power y னு கிடைக்கும். இப்ப சிமிலர் டேர்மை நாம கேன்சல் பண்ணணும். சோ k கேன்சல் ஆயிடும், y டேர்மும் கேன்சல் ஆயிடும். இப்ப இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்க 10 பவர் மைனஸ் 5 இருக்கு, மேல 10 பவர் மைனஸ் 4 இருக்கு. அப்ப இவங்களை நாம கேன்சல் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இத சேம் பவருக்கு மாத்தணும். சோ திஸ் கேன் பி ரிட்டன் as 3.12 into 10 power minus 4 divided by 0.7 into 10 power minus 4 னு எடுத்துக்கலாம். அப்ப 10 power minus 4 10 power minus 4 கேன்சல். இவங்களை சால்வ் பண்ணா 4 8s are 32, remaining 3, 4 7s are 28, 28 plus 3 31. அப்ப பாருங்க 3.12 வந்துருது. அப்ப இவங்க ரெண்டு பேரையும் கேன்சல் பண்ணா நமக்கு 4 times கிடைக்குது. இந்த பக்கம் 0.2 power x 0.1 power x. அப்ப இங்க நமக்கு 4 is equal to 0.2 by 0.1 equal, that is 2 கிடைக்கும். அப்ப 2 to the power x. அப்ப இவங்களை நம்ம பேஸை ஈக்குவேட் பண்ணணும். அப்ப 2 ஸ்கொயர் equal to 2 to the power x. அப்ப x corresponds to 2 னு கிடைச்சிரும். ஓகே, அடுத்து நம்ம ஆர்டர் கரஸ்பாண்ட்ஸ் டு நைட்ரிக் ஆக்சைடு 2 னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஆர்டர் கரஸ்பாண்ட்ஸ் டு குளோரின் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு நாம நைட்ரிக் ஆக்சைடோட டேர்ம் கேன்சல் ஆகணும், குளோரினோட டேர்முக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? we can take 3/2. 3/2 எடுத்தோம்னா 3/2, that implies third equation 9.36 into 10 power minus 4. Second equation 3.12 into 10 power minus 4 equal to k into concentration of 0.2 power x 0.3 power y divided by k into concentration of 0.2 power x 0.1 power y கிடைக்கும். So இப்பவும் similar term cancel பண்ணலாம். k cancel, x term cancel. So we have 0.3 by 0.1 3 to the power y. இந்த பக்கம் 10 power minus 4 cancel. இவங்களை நீங்க சால்வ் பண்ணா 3 2s are 6, 3 1 is 3, 3 3s are 9. அப்ப this is equal to 3. அப்ப 3 power 1. அப்ப y equal to 1. பவரை ஈக்குவேட் பண்ற போது y வேல்யூ 1 னு கிடைச்சிருது. therefore rate equal to k into concentration of nitric oxide power 2 then Cl2 power 1. therefore overall order of the reaction is equal to 2 plus 1 equal to 3. Next question. Hydrolysis of ester. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இந்த டேட்டா கொடுத்திருக்காங்க. டைம் ஈக்குவல் டு 0வா இருக்கிற போது எஸ்டரோட கான்சன்ட்ரேஷன் 0.85. அப்ப இவங்க நமக்கு இனிஷியல் கான்சன்ட்ரேஷனா இருக்கும். தென் டைம் 30 seconds ஆற போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டர் 0.80 மோலாரிட்டி. டைம் 60 செகண்ட் ஆற போது 0.754 அண்ட் டைம் 90 செகண்ட்ஸ் ஆற போது 0.71. என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டால இருந்து ஹைட்ராலைசிஸ் ஆஃப் எஸ்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை ஃபாலோ பண்ணுது அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை ப்ரூவ் பண்றதுக்கு we have to take different experiment. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனை நம்ம என்ன எழுதுவோம்? k equal to 2.303 by t into log of concentration of initial, that is a0 divided by concentration a னு கொடுப்போம். அப்ப நீங்க 3 ஈக்குவேஷன் எழுதணும். நான் ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் செய்து காட்டுறேன். அதே போல ரிமைனிங் எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க போனீங்கன்னா k வேல்யூ கன்சிஸ்டன்டா இருக்கணும், அதாவது கான்ஸ்டன்டா இருக்கணும். So almost same value வந்ததுன்னா இந்த ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெடிக்ஸை ஃபாலோ பண்ணுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிரலாம். So let us take k equal to 2.303. டைம் எவ்வளவு? 30 செகண்ட்ஸா இருக்கிற போது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 0.85 அண்ட் 30 செகண்ட்ஸா இருக்கிற போது எஸ்டரோட கான்சன்ட்ரேஷன் 0.80. இப்போ இவங்களை சால்வ் பண்ணணும். இந்த log 0.85 அண்ட் log 0.80, இது பார் 1 பாயிண்ட், இதுவும் பார் 1 பாயிண்ட்னு வரும். டிவிஷன்ல இருக்கு. அப்ப நாம இவங்களை சப்ட்ராக்ட் பண்ணணும்.
ஸோ 85 அண்டர் 0 லாக்ல பார்க்கணும், 80 அண்டர் 0ல பார்க்கணும். இங்க கேரக்டரிஸ்டிக் 0 பாயிண்ட்னு வரதுனால இந்த 0 பாயிண்ட் நான் 10 பவர் மைனஸ் 1ன்னு கொண்டு போவேன், அதனால அது பார் 1ன்னு வருது. இப்போ இவங்களை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 4ல 1 போனா 3, 9ல 3 போனா 6, 9ல 9 போனா 0. இது -1 மைனஸ் ஆஃப் -1 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அப்ப +1 -1 0ன்னு ஆயிடும். இப்போ இந்த வேல்யூவை 2.303/30 இன்டு 0.0263 இவ்வளவு மல்டிப்ளை பண்ணி 30 ஆல டிவைட் பண்ணணும். 0.002018 இதை எப்படி சிம்பிளா எழுதலாம்? 2.018 அல்லது 2.01ன்னு எடுத்துக்கலாம். இன்டு 10 பவர் -3. இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அப்ப யூனிட் செகண்ட் பவர் -1ல கிடைக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் K1 நான் கால்குலேட் பண்ணிட்டேன் 2.01. அதே போல நீங்க K2 கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 1.99 into 10 power -3 second power -1. K3 equal to அதே ஆன்சர் தான் வருது. இப்போ இந்த 1.99 round off to 2 into 10 power -3 எடுத்துக்கலாமா? ஏன்னா இது 2.01 தான். அப்போ இந்த K1, K2, K3 மூணு பேரோட ஆன்சரும் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால ஹைட்ராலைசிஸ் ஆஃப் எஸ்டர் that follows first order kinetics னு ப்ரூவ் பண்ணலாம். சோ நீங்க இப்ப எக்ஸ்பிரஷன் எழுதுறது மட்டும் எப்படி எழுதணும்னா K2 equal to 2.303, இங்க டைம் 60 seconds, log of initial concentration 0.85, 60 seconds அப்போ அதோட concentration 0.754. இதை சால்வ் பண்ணாதான் என்ன வருதுன்னு சொன்னேன்? 1.99 into 10 power -3 second power -1. அதே போல அடுத்த டேர்ம் K3 equal to 2.303 by டைம் எவ்வளோ? 90 seconds, log of initial concentration 0.85 and concentration at 90 seconds 0.71. இவங்கள சால்வ் பண்ணாலும் நமக்கு 1.99 into 10 power -3. So K1, K2, K3 are constant. Therefore hydrolysis of ester follows first order kinetics. The last question page number 221ல கொடுத்திருக்காங்க. For a first order reaction, rate constant கொடுத்தாச்சு, that is 8 into 10 power -4 per second. Activation energy 190 kilojoule per mole. T equal to 500 Kelvin, EA equal to 190 kilojoule and rate constant is given. அப்ப Arrhenius equation is log K equal to log A minus EA by 2.303 RT. இப்ப கொடுத்திருக்கிற டேட்டாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we can take log of K க்கு பதிலா 8 into 10 power -4 equal to log A minus 190 divided by 2.303. R value kilojoule எடுக்கணும். அப்ப 8.314 into 10 power -3. T is 500. இதுக்கு log எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். log 8 minus 4 கிடைக்கும். இங்க ப்ராடக்ட் ரூல் இருக்கிறதுனால நம்ம பிளஸ் எடுத்துப்போம். அப்ப log 10 power -4 அதுக்கு பவர் ரூல் போடுவோம். அப்ப -4 log 10 கிடைக்கும். log 10 equal to 1. அப்ப log 8 minus 4. This is equal to log A minus 190 divided by 2.303 ஐயும் 8.314 ஐயும் மல்டிப்ளை பண்ணா 19.15 கிடைக்கும். இங்க 500 அத 5 into 10 square into 10 power -3 எடுத்துக்கலாம். இப்ப இந்த பக்கம் சால்வ் பண்ணோம்னா log 8 equal to 0.9021 minus 4, that is equal to log A minus 190 divided by இவங்கள 5 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 95.75 into 10 power -1 கிடைக்கும். இந்த 10 power -1 நாம நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போனோம்னா that makes 1900 னு மாறும் divided by 95.75. இந்த பக்கம் நாம லெஸ் பண்ணோம்னா -4.00 0.9021. 10ல 1 போனா 9, 9ல 2 போனா 7, 9க்கு 9, 9ல 9 போனா 0, -3.0979. So this is -3.0979. இப்ப இந்த டேர்மை நாம சிம்பிளிஃபை பண்ணிரலாம். So log A minus this is 19.8433. Now log A தான் கால்குலேட் பண்ண போறோம். So log A equal to இந்த மைனஸ் டேர்ம் இந்த சைடு வந்ததுன்னா பிளஸ் ஆகும். அப்ப -3.0979 பிளஸ் 19.8433. இவங்களுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும். 19.8433 3.0979. This is subtraction. 13 minus 4 9, 12 minus 7 5, 13 minus 9 4 and 7 இங்க
19 minus 3, 16. So this is equal to 16.7454. This is what log A. அப்ப A equal to anti-log of 16.7454. இந்த பாயிண்ட்டுக்கு முன்னால இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் பாசிட்டிவ்ல இருந்தாங்கன்னா அதை அப்படியே நாம இன்டு 10 to the power 16 எடுத்துட்டு போயிடணும். இந்த பக்கம் பாயிண்ட் 7454 இவங்களுக்கு தான் ஆன்டிலாக் பார்க்கணும். அப்ப 74 under 5 under 4 பார்த்தோம்னா that makes. பட் ஆன்டிலாக் பார்க்கிற போது நம்ம எழுதுற ஆன்சர் ஒரு டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் வச்சு எழுதுவோம். ஸோ இதுக்கு ஆன்டிலாக் பார்த்தோம்னா ஸோ திஸ் மேக்ஸ் 5.694 into 10 power 6. இங்க ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் என்ன இருந்தது? செகண்ட் பவர் -1. ஸோ த யூனிட் ஆஃப் அரேனியஸ் ஃபேக்டர் ஆல்சோ second power -1. So this is answer. Okay students, இந்த சாப்டர்ல இருந்து நான் evaluate yourself அது மட்டும் தான் சால்வ் பண்ணி கொடுத்திருக்கேன். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாமே ரீடர்லயே சால்வ் பண்ணி பேக் சைட்ல கொடுத்திருக்காங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை அந்த கொஸ்டின்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றேன். Okay students, let us close our today's session. Next sessionல நாம அயானிக் ஈக்விலிபிரியம் அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய நியூமரிக்கல்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். Until then, bye bye.